2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயங்கிறதுனால நான் 1 எடுத்துருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சைஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். 4 பல் பூண்டு, அதில் 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 10 முந்திரி, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிடலாம். 20 நிமிஷம் கழித்து அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து வெந்துடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா வந்து வடிகட்டிட்டு ஒரு சீட்ஸ்லாம் வந்து வந்துடும் அது தக்காளியோட சீட்ஸ்லாம். ஸோ நல்லா இப்போ வந்து க்ரீமியாக இருக்கும். பேன் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆகணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பே லீஃப், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாஜீரா, ஒரு ஸ்டார் அனீஸ், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/4 கப் மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 250 கிராம் பன்னீரை வந்து க்யூப் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டபுள் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். சூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சாஹி பன்னீர் தயாராகிடுச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சாஹி பன்னீர் வந்து தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரிஸ் கிச்சனை வந்து ரசித்து பாருங்கள், ருசிச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.